ஊருக்கு வந்தீங்கன்னா பெருமாநல்லூர் ரோட்லேருந்து பிரியும் சேவூர் ரோடுக்கு போகிற வழியில் வந்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமான இடத்துல தூய்மையான காற்றோட இங்கே வந்தாவே ஒரு மன நிறைவு தாங்க. ரொம்ப அழுகையோட சோகத்தோடு வந்து இங்கே உட்காந்தாவே உங்கள் குறைகள் வந்து தீரது வந்து நீங்கள் கண்கூடாவே இவ்வளோ பெரிய ஆற்றல் இந்த அம்மாக்குள்ளே இருக்குதுன்னு நிறைய பேர்த்துக்கு தெரியாது. இந்த கோயில் இருக்கிற விஷயம் வாட்ஸ்அப்பில் போய் காமிக்கிறேன் பாருங்கள். எங்கள் அம்மனோட பேரை வந்து பாருங்க, வீரமாத்தியம்மன் திருக்கோவில், தொரவலூர், திருப்பூர் மாவட்டம். கோயில் சின்னதாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது எங்கள் முன்னோர்கள் கட்டின கோயிலுங்க. கொஞ்சம் சிதலமடைஞ்சிருந்தது. நாங்கள் அதுக்கப்புறம் பராமரித்து இந்த அளவுக்கு கட்டியிருக்கிறோம். இந்த அம்மா வந்து எனக்கு கோயில் வேறு எந்த இடத்துலையும் வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. அது எப்படின்னா, பூவாக்கு கேட்டோம், கோயில் கட்ட வேண்டாம், நான் இதே இடத்துல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த அம்மாவுக்கு இங்கேயே வந்து வருஷம் பூஜை நடக்கும், திருவிழா நடக்கும். அப்புறம் இவங்கள பார்த்தீங்கன்னா, இவங்க தான் 100 வருஷத்துக்கு மேலேயே இருக்குங்க இந்த மரம். இவங்கள வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் என் முன்னோர்கள் தான் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னா முன்னோர்கள் நட்டு வச்ச மரம், ஒவ்வொரு சுவாசமும் இவங்க கூட தான் கலந்துருக்கும். அவங்க எவ்வளோ படர்ந்து விரிஞ்சிருக்கிறாங்க. இங்கே பூமிதி திருவிழா நடக்கும் ஆனி மாதத்தில். இங்கே வந்து வேண்டுதல் வச்சு எல்லாருமே பூ மிதிப்பாங்க. எங்கள் சொந்தக்காரிலேருந்து, ஊர்க்காரங்கலேருந்து, வெளியூர்லேருந்து கூட வந்து இறங்குவாங்க. இவர் தான் நம்ம சேஃப்கார்டு கருப்பராயன். இவர்கிட்ட வந்து முறையிட்டு அழுதுட்டு போனால் நடக்காத விஷயமும் நடத்தி கட்டிடுவார். எந்த தடை, துரோகம், எதிர்ப்பு எல்லாத்தையுமே வந்து அழித்து ஒரு ஸ்டெடியாக நின்றுட்டுருக்கிறார் பாருங்க நம்ம கருப்பராயன். அப்புறம் அவர் போகிறதுக்கு குதிரை வேலு, அப்புறம் இங்கே மணி கட்டுறதுக்கு ஒரு தூண் மாதிரி. இங்கே வந்து வாக்கு சொல்லுவாங்க. அப்புறம் கோயிலுக்குள்ளார போகலாம். எடுத்தோடனே நம்ம விநாயகர் முன்னின்று காப்பவர். திறக்கும்போது நான் அந்த அம்மாவை காமிக்கிறேன் உங்களுக்கு. எவ்வளோ அழகாக இருப்பாங்க, நல்ல ஐஸ்வர்யத்தோட முகத்தோட, சின்ன குட்டி குழந்தை மாதிரி அழகாக சிரிச்சிட்டு இருப்பாங்க. நவக்கண்ணியும் சேர்ந்து எங்கள் அம்மா பக்கத்தாலேயே உட்காந்துருக்காங்க. திங்கள் வெள்ளியில் வந்து கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. சிறப்பு பூஜைங்கும்போது பௌர்ணமி அமாவாசைக்கு நடக்கும். நீங்கள்லாம் வந்து கும்பிடுங்க. நம்ம வந்து சேவை செய்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையோட கடமையே. அதை வந்து நீங்கள் மறந்துடாதீங்க. எல்லாரும் வந்து குலதெய்வ கோயிலுக்கு வருஷம் ஒருக்கமோ போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்லது யார் மூலியமாக அந்த தெய்வம் வந்து நடத்தி கொடுக்கும்.